ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி நெல்மணி தோரணம் இந்த மாதிரி கட்டிக்கலாம். இது வந்து தோரணம் இல்லை, ஒரு திண்டு மாதிரி கட்டி தொங்க விடுவோம்ல குருவிலாம் சாப்பிட்றதுக்காக, அந்த மாதிரி கட்ட போகிறோம். அதுக்கு வந்து நார்மலாக பூ கட்டுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு கட்டிக்கலாம். நெருக்கமாக இந்த மாதிரி கட்டிட்டு சுற்றி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட்டிக்கலாம். நான் வந்து சின்னதாக தான் வைக்கிறேன், கொஞ்சம் தான் இருக்குது. 2 கட்டணும் அப்படின்றதுக்காக சின்னதாகவே வச்சுருக்கேன். சின்னதான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த மாதிரி நூல் நல்லா கட்டிட்டு சுற்றி எடுத்துக்கலாம், ஃபுல்லாக மேலே தெரியாத அளவுக்கு. நெல் கதிருக்கு மேலே குச்சி நீளமாக இருந்தால் அப்படியே ஜடை மாதிரி பின்னி கூட சுற்றலாம். லேஸ் ஒட்டிக்க போகிறேன், அதனால் ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். இதே இப்போ நீங்கள் லேஸ் வேண்டாம், நான் இந்த கயிறோடு விட்டுறேன்னா மாட்டுற மாதிரி ஒரு 4-5 லேயர் கயிறு சுற்றி அந்த நூல்லையே அப்படியே மேலே ஹேங் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றுங்க. இந்த நூல் சுற்றி டைட் பண்ணி விட்டுட்டோம்னா கரெக்டாக போயிடும். இப்போ வந்து நான் இந்த லேஸையும் ஒட்டிக்கிறேன். இதுக்கு இந்த மாதிரி 7000 க்ளூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒட்டிக்கும். இந்த க்ளூ இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி இது கிடைக்கலன்னா வேறு ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, நார்மல் க்ளூ கூட வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ என்கிட்டயே அந்த க்ளூ கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் போட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தோம்னா காஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா சுற்றி ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம கட்டும்போது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த நெல்மணியை நம்ம கட்டும்போது பல நன்மைகள் நடக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆணியோ ஏதாவது இருந்துச்சுன்னா மாட்டி விட்டுடலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அந்த மாதிரி கட்டிடலாம். தேங்க்யூ.